ஹாய் குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதாவது நேத்தோட வீடியோட கண்டினியூட்டி தான். நேற்று வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனை பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து வேர்பை பற்றி பார்க்க போகிறோம். வேர்ப் வந்து ரொம்ப ஈஸியானது தான், நவுன் மாதிரியே தான். பட் இதுலேயும் கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரியும் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ வேர்பை கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் வேர்பு, இல்லை இந்த வேர்ப் வந்து ஆப்ஜெக்ட் எடுத்துக்குமா எடுக்காதான், ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுனால கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் இதில் வந்து வருது. வேர்ப்லேருந்து நவுன்லேருந்து கூட அவ்வளோவா வரதில்லை, பட் இதில் வந்துட்டு வருது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவை வந்துட்டு கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு வேர்பை பற்றி பார்க்க போகிறோம். வேர்ப்னால் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அதோட டைப்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ அதெல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழில் வந்து சொல்லணும்னா வினைச்சொல். வினைச்சொல் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிற சொல்லை வந்து நம்ம வினைச்சொல்னு சொல்லுவோம். ஸோ அதுவே தான் இங்கேயும் ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம குறிக்கிற அந்த வேர்டை வந்து நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்ப் வந்து ஆக்ஷனை குறிக்கிறதாகவும் வரலாம், ஒரு ஸ்டேட்டை குறிக்கிறதாகவும் வரலாம். ஒரு ஸ்டேட் அப்படின்னா அவங்க ஒரு நிலை. இப்போ ஒருத்தவங்க என்னவா இருக்காங்க, டாக்டராக இருக்காங்களா அப்படின்னா ஹீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஈஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வேர்பாக வரும். ஸோ அது வந்துட்டு அந்த நிலையை குறிக்கிறதுக்காக நம்ம அந்த வேர்ப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வேர்ப் வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதாகவும் வரலாம், ஒரு ஸ்டேட்டை குறிக்கிறதாகவும் நமக்கு வரலாம். அடுத்தது இப்போ ஆக்ஷனை குறிக்கிறதுக்கான அந்த வேர்பை வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வந்து டிக்ஷனரியில் வந்து நம்ம பார்த்துருப்போம். வேர்பை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் வியில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவே நவுன்னா ஸ்மால் எல்லில் வந்து நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ வேர்ப்னா ஸ்மால் வி, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், த மேன் கில்ட் எ ஸ்னேக். இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு பாம்பை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே கில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செயலை குறிக்கிறது, கொலை அப்படிங்கிற ஒரு செயலை வந்து குறிக்கிறதுனால இங்கே கில் அப்படிங்கிறது தான் வேர்பு. இது வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே வேர்ப் வந்து கில்டு. ஸோ அடுத்தது வந்து மலர் பிளேஸ் கிரிக்கெட். இப்போ ப்ளே அப்படிங்கிறது இங்கே வேர்பு. ப்ளே அப்படின்னா விளையாடுறது, அது ஒரு செயலை குறிக்குது. ஸோ இங்கே மலர் அப்படிங்கிறது வந்ததுனால இது சிம்பிள் ப்ரெசன்ட், அதனால எஸ் சேர்ந்து வந்திருக்கு, பிளேஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே வேர்ப் வந்து பிளேஸ். ஸோ அடுத்தது சேஸ் ரைட்டிங் எ புக். இங்கே ரைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எழுதுறது. ஸோ இங்கே வேர்ப் அப்படிங்கிறது பேர்ஸ் வேர்ப் அப்படிங்கிறது ரைட். இங்கே ஈஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே வேர்ப். ஸோ அடுத்தது ஒரு நிலையை குறிக்கிறமான வேர்புக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அந்த எக்ஸாம்பிள் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னால் வந்துட்டு ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், இந்த 5 தான் வந்துட்டு நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 5 வேர்ப் வர்றது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டேட்டை குறிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். இங்கே ஐ எம் அ டாக்டர். இப்போ ஆம் வந்திருக்கு, ஆம் அப்படிங்கிறது இங்கே verb. யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். இப்போ யூ அப்படிங்கிறது ப்ளூரல், ஸோ அதனால் ஆர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வி ஆர் டீச்சர்ஸ். இப்போ வி ஆர் டீச்சர், இப்போ விங்கிறது ப்ளூரல், அதனால் நம்ம ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால் இங்கே ஆர் அப்படிங்கிறத நமக்கு verb. அடுத்தது சேஸ் ஹாப்பி, இட் இஸ் யூஸ்ஃபுல். இந்த ரெண்டுலேயுமே ஈஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வேர்பு. இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன யூஸ் பண்ணுவோம், இப்போ ஆம், ஈஸ், ஆர், இது மூணுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. வாஸ், வேர் அப்படிங்கிற 2 பி ஃபார்ம் வேர்ப் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் ஐ வாஸ் அ டாக்டர், யூ வேர் அ ஸ்டூடெண்ட், வி வேர் டீச்சர்ஸ், ஷி வாஸ் ஹாப்பி, இட் வாஸ் யூஸ்ஃபுல், they were students. ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே நமக்கு பி ஃபார்ம் வேர்ப்ஸ். இது வந்து ஸ்டேட்டை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வேர்பை வந்து ஃபஸ்ட்டு 2 தான் மெயின் ஏதாவது வந்து டிவைட் பண்ணலாம். ட்ரான்சிட்டிவ் வேர்ப், அதுக்கப்புறம் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இப்போ இதுக்கான என்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்ப் வந்துச்சுன்னா இது கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஆப்ஜெக்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இந்த வேர்ப் வந்தாலே அதுக்கான ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும்.
எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ த மேன் கில்ட் எ ஸ்னேக். இப்போ நமக்கு தெரியும், முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ கில்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்து வேர்பு. இப்போ த மேன் கில்டு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்னேக், அதாவது எதை கொன்னாங்க இல்லை யாரை கொன்னாங்க அப்படிங்கிறது, எதை யாரை அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக வந்துச்சுனாவே நமக்கு அது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ எதை யாரை இந்த கொஷனுக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அது வந்து ஆப்ஜெக்ட். இப்போ த மேன் கில்டு அதோட நினச்சுன்னா ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க, யாரை அப்படிங்கிற அந்த வேர்டு இல்லை அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அப்போ இந்த கில்டு அப்படிங்கிற ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வரணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்ததுனால இந்த வேர்பை நம்ம ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ த மேன் அப்படிங்கிறது இங்கே இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து வேர்பு, இப்போ இது வந்துட்டு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த கில்ட் அப்படிங்கிற வேர்பு தான் நமக்கு இங்கே ட்ரான்சிட்டிவ். அடுத்தது த பாய் ஓப்பன் த விண்டோ. இப்போ த பாய் அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட், இது தெரியும். இங்கே ஓப்பன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க, த பாய் ஓப்பன்ட் அதோட நின்றுச்சுன்னா எதை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ எதை ஓப்பன் பண்ணாங்க, த விண்டோ. அப்போ இங்கே வந்து ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் வந்ததுனால இந்த வேர்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அடுத்தது அதித்தி மேட கால். இங்கே அதித்தி அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட், இங்கே மேட் அப்படிங்கிறது வேர்பு, இங்கே டால் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்ததுனால இதை ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். த மேன் டைடு. இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா த மேன் அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட், அதாவது நவுன் தான் நமக்கு சப்ஜெக்ட்னு வந்திருக்கு. டைட் அப்படிங்கிறது நமக்கு வேர்பு. இதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு தேவை இல்லை, ஏன்னா த மேன் டைட் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து தேவை கிடையாது. இப்போ டைட் அப்படிங்கிற இங்கே வேர்பு ஆப்ஜெக்ட் இல்லாமல் வந்ததுனால இதை வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். த கேர்ள் ஸ்மைல்டு. இப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா த கேர்ள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இங்கே ஸ்மைல்டுங்கிறது வேர்பு. ஸோ இந்த வேர்ப் வந்து ஆப்ஜெக்ட் வந்து தேவையில்லை, ஒரு பொண்ணு சிரிச்சா. ஸோ இதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படாது. ஸோ ஸ்மைல்டு அப்படிங்கிற வேர்ப் வந்துட்டு இங்கே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். த சன் சைன்ஸ். இங்கே வந்து இது சப்ஜெக்ட், இது வந்து வேர்ப். ஸோ இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது இங்கே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இப்போ அதே மாதிரி மெயின் பார்ட்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம், ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி ட்ரான்சிட்டிவ்னால் நமக்கு தெரியும், கண்டிப்பாக அது ஆப்ஜெக்ட் வந்து அந்த வேர்புக்கு இருந்துச்சுன்னா ட்ரான்சிட்டிவ். இது டை ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா டைனா வந்து ரெண்டு, அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் அந்த வேர்புக்கு இருந்துச்சுன்னா அதை டை ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இட் டேக்ஸ் டு ஆப்ஜெக்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். இப்போ சி அப்படிங்கிறது வந்துட்டு ஷீ கேவ் மீ எ புக். இப்போ ஷீ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சப்ஜெக்ட், அடுத்தது கேவ் அப்படிங்கிறது நமக்கு வேர்ப் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ மீ எ புக் இந்த ரெண்டும் இருக்குது. இப்போது புக் அப்படிங்கிறது எதை அப்படிங்கிற கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. இப்போ சி கேவ் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, எதை கொடுத்தாங்க, புக்கை கொடுத்தாங்க. இப்போ புக் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட், யாருக்கு எதை யாருக்கு அப்படிங்கிற ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து இங்கே வந்திருக்கு. அப்போ எதை அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டை வந்து எதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு வர்றது வந்துட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐஓ. இப்போ டிஓ அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஐஓ அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓ அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்ததுனால இதை ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எக்ஸாம்பிள், ஷீ பாஸ்டு ஹிம் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இங்கே ஷீ அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வேர்பு, சப்ஜெக்ட், பாஸ்ட் அப்படிங்கிறது வேர்பு, ஹிம் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன தெரியும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எதை கொடுத்தாங்க அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்தது வந்து ஃபைனைட் வேர்பு. ஃபைனைட் வேர்ப் அப்படின்னா இந்த வேர்ப் வந்துட்டு காலத்தை காட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஃபைனைட் வேர்பு. ஸோ அதில் வந்து அந்த சென்டென்ஸில் தெளிவாக இருக்கும், பர்சனை வந்து மீன் பண்ணியிருக்கோம், நம்பர்ஸ் வந்து இருக்கும், அதாவது 2 பேரா 3 பேரா இல்லை ஒருத்தவங்களா அந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டென்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும், பர்சனையும் அந்த சென்டென்ஸ் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வர வேர்பை வந்து நம்ம ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஷீ இஸ் கோயிங் டு தி லைப்ரரி. ஸோ ஷீ இஸ் கோயிங் அப்படின்னு வரதுனால ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது காலத்தை காட்டுது, யார் ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் பர்சன் அப்படின்னா பொண்ணா ஆனா பொண்ணா அப்படிங்கிறதையும் காட்டுது, நம்பர்ஸ் ஒருத்தவங்களா ரெண்டவங்களா, ஸோ எல்லாத்தையும் காட்டுறதுனால இது ஃபைனைட் வேர்ப்.
ஐ வென்ட் டு மதுரை லாஸ்ட் மந்த். இப்போ வென்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ காலத்தை வந்து பழைய முடிந்து போன காலத்தை சொல்கிறதுனால இது வந்துட்டு ஃபைனைட் வேர்ப். ரகு ஹாஸ் கோன் டு சென்னை. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், என்ன நிகழ்காலமாக, எதிர்காலமாக, கடந்த காலமாக. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா அது ஃபைனைட் வேர்ப். அடுத்தது நான் ஃபைனைட் வேர்ப். முன்னாடி காலத்தை காட்டுச்சுன்னா நம்ம சொன்னோம் ஃபைனைட். அப்போ அதுக்கு டேரெக்டாக ஆப்போசிட் காட்டலாம் அப்படின்னா நான் ஃபைனைட் வேர்ப். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்துட்டிங்கன்னா த இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னால் கண்டினியூவாக இருக்கும். இப்போ டு ஏர் இஸ் ஹியூமன், அதாவது தவறு செய்வது மனித இயல்பு, இதுக்கான தமிழாக்கம். இப்போ டூ இன்ஃபினிட்டிவ்னால நமக்கு தெரியும் டூக்கு அப்புறம் வேர்ப் வரணும். இப்போ டூ வந்தாலே அதுக்கப்புறம் வேர்ப் வந்து பேஸ் ஃபார்ம் வேர்ப் தான் போடணும். அதாவது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்து நம்ம போடக்கூடாது. டூ வந்தாலே பேஸ் ஃபார்ம் வேர்ப் ஒன்று, அதாவது V1 அந்த ஃபார்மேட் தான் நம்ம போடுவோம். அப்போ டு ஏர் இஸ் ஹியூமன் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே இன்ஃபினிட்டிவ், டு ஏர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு எந்த காலத்துக்கும் இது பொருந்தும், அதனால் இது இந்த மாதிரி வருது நான் ஃபைனைட் வேர்ப். இப்போ த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருக்கணும். இப்போ ஒர்க்கிங் ஹார்ட் ஹி கேம் அப் இன் லைஃப், அவன் கடினமாக உழைத்தான், அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். ஸோ இதுவும் எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. இந்த மாதிரி காலத்தை, அதாவது எல்லா காலத்துக்கும் பொருந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த சென்டென்ஸில் தான் வந்து நான் ஃபைனைட் வேர்ப் வந்து வரும். ஸோ அதில் அந்த வேர்ப் இருக்கிறத வச்சு 3 வகையாக பிரிக்கிறோம். முன்னாடி வந்து இன்ஃபினிட்டிவ் இருக்கிறது, டு இயர்னா இன்ஃபினிட்டிவ், ஸோ அதை வந்து இன்ஃபினிட்டிவ் டைப் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து ஒர்க்கிங், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ed வந்திருக்கணும். இஃப் வாண்டட் ஐ எம் ரெடி டு கோ வித் தம், தேவைப்பட்டால் நான் அவங்க கூட போகிறேன். ஸோ அப்படி வந்ததுனால இது வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வாண்டட் ed வந்திருக்கும் பிபியில். அடுத்தது ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா தெரியும், துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ துணை வினைச்சொல்ல 2 வகையாக பிரிக்கலாம், ப்ரைமரி ஆக்சிலரி, மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரைமரி ஆக்சிலரியில் பி ஃபார்ம் வேர்ப்ஸ், டூ ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படிங்கிற 3 வரும். ஸோ இது வந்து புக்கில் வந்து இருக்குது. இந்த கரெக்டாக இந்த இதே ஃப்ளோ சார்ட்டில் வந்து அது போட்டிருக்காங்க. இதிலேருந்து லாஸ்ட் டைம் வந்து கொஸ்டின் வந்திருக்கு. அதாவது நீட் அப்படிங்கிறது என்ன மாடல், செமி மாடலாக இல்லை மாடல்ஸாக இல்லை ப்ரைமரி ஆக்சிலரியா, அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நமக்கு தெரியும், பட் ஆனால் கொஸ்டினில் கேட்கும்போது அந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கிளியராக பார்த்துக்கோங்க. ப்ரைமரி ஆக்சிலரியில் பி ஃபார்ம் வேர்ப்ஸ், பி ஃபார்ம் வேர்ப்ஸ், டூ ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் 3மே வரும். பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னால் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இது எல்லாமே. டூ ஃபார்ம் வேர்ப்ஸ்னால் டூ, டஸ், டிட். ஸோ இந்த 3. ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ்னால் ஹேஸ், ஹேவ், ஹேட். ஸோ இது எல்லாமே ப்ரைமரி ஆக்சிலரி. அடுத்தது மாடல்ஸ். மாடல்ஸ்னால் தெரியும், நம்மளோட மூடை வந்து நம்ம சொல்கிறது தான் மாடல்ஸ். கேன், மே, ஷால், வில். ஸோ இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுவே பாஸ்ட்னா குட், மைட், ஷுட், வுட். அதுக்கப்புறம் மஸ்ட். ஸோ இது எல்லாமே மாடல்ஸ். ஸோ மாடல்ஸில் செமி மாடல்ஸ் அப்படின்னு இருக்குது. செமி மாடல்ஸில் நீட், டேர், யூஸ்டு டு, ஆர் டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு செமி மாடல்ஸ். அடுத்தது கோப்புலர் வேர்ப், லிங்கிங் வேர்ப். லிங்கிங் வேர்ப்னால் சப்ஜெக்ட் வந்துட்டு சப்ஜெக்டை காம்ப்ளிமெண்ட் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த வேர்பை வந்துட்டு நம்ம கோப்புலர் வேர்ப் இல்லாட்டி லிங்கிங் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்னாடி ஆக்சிலரி வேர்பு வந்துட்டு இதோட இன்னொரு நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, துணை வினைச்சொல். ஸோ ஆக்சிலரி இல்லாட்டி ஹெல்பிங் வேர்ப். இது கோப்புலர் வேர்ப்னால் லிங்கிங் வேர்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு லிங்கிங் வேர்பில் ஈஸ், அந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து மோஸ்ட்லி வரும், மற்ற வேர்ப்ஸும் நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஹீ இஸ் டீச்சர், ஹீ இஸ் அ டீச்சர் அப்படின்னா ஹீ ஈஸ் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ டீச்சர் அப்படின்னு வந்தால் தான் கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வர அந்த வார்த்தையை நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது சிங்கிறது சப்ஜெக்ட்டு, டீச்சர் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்டு. இந்த சியும் அந்த டீச்சரையும் இடையில ஜாயின் பண்ணுறதுக்காக ஈஸ் அப்படிங்கிற வேர்ப் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேர்ப் வந்து 2 லிங்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஸோ இதனால் இது வந்து கோப்புலர் வேர்ப் இல்லாட்டி லிங்கிங் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இப்போ இது வரைக்கும் வேர்ப்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இது வந்துட்டு எக்ஸசைஸ் மாதிரி ஜஸ்ட்டு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணுறேன் ஒவ்வொரு கொஷினுக்கும். But the baby is crying. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஏன்னா த பேபி இஸ் க்ரையிங் அந்த வேர்ப் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை வந்து அது எடுத்துக்கலாம். ஸோ ட்ரான்சிட்டிவ் கண்டிப்பாக வராது. ட்ரான்சிட்டிவ் வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் இருக்கணும். ட்ரை ட்ரான்சிட்டிவ்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ இல்லை. கோப்புலர்னால்
லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது இல்லை, அதனால் வந்துட்டு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அடுத்தது ஷி பாட் மீ எ ப்ரெசண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி ஓகே, நீங்கள் ஆன்சர் நீங்களே வந்துட்டு ஃபைன் பண்ணுங்கள். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஏன்னா ஷி பாட் மீ எ ப்ரெசண்ட், யாருக்கு எதை, ரெண்டுக்குமே ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஐஓ டிஓ. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்ததுனால ட்ரான்சிட்டிவ். த டாக் இஸ் ஸ்லீப்பிங். ஸோ இது வந்துட்டு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அடுத்தது எ வேர்ப் which does not take an object is called intransitive verb, adverb, transitive verb, proverb. The answer is intransitive verb. ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருந்தால் அது intransitive verb. ஸோ இன்றைக்கோட கிளாஸ் வந்து முடிஞ்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.